ஓகே, இன்றைக்கி நம்ம அனிமல் கிங்டம் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் எக்ஸாமில் அட்லீஸ்ட் 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 16 to 20 மார்க்ஸ் இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம படிக்கணும். ஸோ அனிமல் கிங்டம் நம்மளுக்கு தெரியும், நம்ம கிளாஸிஃபிகேஷன் படிச்சுட்டு வந்தோம். லின்னேயஸ் என்ன பண்ணியிருந்தார், 2 சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணார், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லி. பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் பிளான்ட் கிங்டம்லையும், அனிமல்ஸ் எல்லாத்தையும் அனிமல் கிங்டம்லையும் வந்து வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன பண்ணார்னா, இந்த 2 சிஸ்டம் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டமில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஸ் நிறைய இருந்துச்சு. லைக் ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ், மல்டி செல்லுலார், யூனிசெல்லுலார், அதே மாதிரி 2 கேரக்டர்ஸே எக்ஸிபிட் பண்ணுற ஆர்கானிசம், இந்த மாதிரி நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன பண்ணியிருந்தார், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். மோனிரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனிமாலியா அந்த அனிமல் கிங்டம் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரியா? When you look around, you will observe different animals with different structures and forms. ஸோ நம்ம இருக்கிற பிளேஸில் சுற்றி நம்ம அப்சர்வ் பண்ணும்போது எனார்மஸ் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸாக பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம்ஸில். கரெக்டாக? லைக் பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ராக், எலிஃபண்ட், கேட், டாக், ஸ்னேக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் சொல்கிறாங்க. As over a million species of animals have been described till now, the need for classification becomes all the more important. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீசஸை கிளாஸிஃபை பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். மில்லியன்னா என்னது? 10 lakh. சரியா? ஸோ 10 lakh ஸ்பீசஸ் ஆஃப் அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் கிளாஸிஃபிகேஷனோட நீட் அதிகமாகிட்டே போகுது, இம்பார்ட்டண்ட் ஆகிட்டே போகுது. சரியா? அதுதான் சொல்கிறாங்க. The classification also helps in assigning a systematic position to newly described species. அதாவது நம்ம புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம கரெக்டான பொசிஷனில் அசைன் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன? அனிமல்ஸை எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், லைக் நம்ம சாரீ பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. சாரீ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஸஸில் செக்ஷனில் அடுக்கி வச்சுருப்பாங்க. லைக் இந்த செக்ஷனில் உங்களுக்கு சில்க் சாரீஸ் இருக்குது, இந்த செக்ஷனில் நார்மல் வியர், இந்த செக்ஷனில் கிரேப் சாரீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸஸில் அந்த சாரீஸை அவங்க அலைன் பண்ணி வச்சுருப்பாங்க, கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸை எந்த பேஸஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதுதான் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். சரியாப்பா? In spite of differences in structure and form of different animals, there are fundamental features common to various individuals in relation to the arrangement of cells, body symmetry, nature of coelom, patterns of digestive, circulatory or reproductive systems. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ்க்கு நம்ம வெளி தோற்றத்தில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த வேரியஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்சைட் த பாடி காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ்னால் என்னது? பொதுவான சிறப்பம்சங்கள். சரியா? அது என்னென்னு பார்த்தோன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ், அதாவது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல். அதுக்கப்புறம் பாடி சிமெட்ரி. பாடி சிமெட்ரினா என்னது? ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி, ஏ சிமெட்ரிலாம் படிக்கிறோம்ல, அதுதான் பாடி சிமெட்ரி. அண்ட் நேச்சர் ஆஃப் சீலோம். நேச்சர் ஆஃப் சீலோம்னா என்னது? உடற்குழிகள், பாடி கேவிட்டி. சரியா? அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி, ரீப்ரொடக்டிவ், இதோட பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ். சரியா? காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் யூஸ்ட் as the basis of animal classification and some of them are described here. ஸோ இங்கே சொல்லியிருக்கிற இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல், பாடி சிமெட்ரி, நேச்சர் ஆஃப் சீலோம், பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அனிமலை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். Though all members of Animalia are multicellular, all of them do not exhibit the same pattern of organization of cells. ஸோ அனிமாலியாவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் மல்டி செல்லுலாராக இருந்தாலும் அதோட ஆர்கனைசேஷன் ஆஃப் செல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டில் சேம் பேட்டர்ன் எக்ஸிபிட் பண்ணுறதில்ல. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஸ்பாஞ்சஸ் the cells are arranged as loose cell aggregates. In essence, they exhibit cellular level of organization. IE அப்படின்னா in essence. சரியா? ஓகே, cellular level of organization.
அதாவது ஸ்பாஞ்சஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் கிடையாது, இட்ஸ் அ ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா லூஸ் செல் அக்ரிகேட், அதாவது குரூப்பாக தான் இருக்கும், பட் அந்த செல்ஸ் எல்லாமே லூஸ்லி ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கும். சரியா? லூஸ்லி பேக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எக்ஸிபிட் பண்ணுது. சம் டிவிஷன் ஆஃப் லேபர் ஆக்டிவிட்டீஸ் அக்கர் அமாங் தி செல்ஸ். அதாவது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாஸ்க், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு அசைன்ட் ஆகிருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, சம் டிவிஷன் ஆஃப் லேபர் ஆக்டிவிட்டீஸ் அக்கர் அமாங் தி செல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு ஃபுட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்டிவ் லேயராக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து செல்லார் லெவல்லே நடக்கும். ஓகேவா? நம்மளுக்கு எப்படி இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது, லைக் சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. பட் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான ஆர்கனிசத்தில் வந்து செல்லே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணுது. புரியுதா? அவ்வளோதான். இன் சீலன்ட்ரேட்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ சீலன்ட்ரேட்ஸ் அப்படின்னா பாடி கேவிட்டி இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எதை விட? ஸ்பாஞ்சஸை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஹியர், அதாவது சீலன்ட்ரேட்டில், த செல்ஸ் பெர்ஃபார்மிங் தி சேம் ஃபங்க்ஷன் ஆர் அரேஞ்ச்ட் இன்டு டிஷ்யூஸ், ஹென்ஸ் இஸ் கால்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த சீலன்ட்ரேட்டில் வந்து சேம் ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸ் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? அதனால் இதுக்கு வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. எதுக்கு? சீலன்ட்ரேட். சரியா? ஓகே. எ ஸ்டில் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் எசன்ஸ் ஆஃப் ஆர்கன் லெவல் இஸ் exhibited by members of platyhelminthes and other higher phyla where tissues are grouped together to form organs, each specialized for a particular function. இந்த பிளாட்டிஹெல்மின்தஸ், அதுக்கப்புறமா சில அதர் ஹையர் ஃபைலாவில் வந்து டிஷ்யூஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக ஆர்கன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? இதுதான் வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மின்தஸ் அண்ட் அதர் ஹையர் ஃபைலா. சரியா? ஓகே. இன் அனிமல்ஸ் லைக் annelids, arthropods, mollusks, echinoderms and chordates, organs have associated to form functional systems, each system concerned with a specific physiological function. This pattern is called organ system level of organization. அதாவது இந்த அனிலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க், அப்புறம் எக்கினோடர்ம்ஸ் அண்ட் கார்டேட்ஸ், இந்த ஆர்கன்ஸத்துலலாம் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா அசோசியேட்னா என்னது? குரூப்ஸாக சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்டமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ லைக் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் சிஸ்டமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியா? ஓகே. ஸோ முதல்ல வந்து செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். சரியாப்பா? Organ systems in different groups of animals exhibit various patterns of complexities. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அதோட ஆர்கன் சிஸ்டமில் வந்து வேரியஸ் பேட்டர்ன் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸாக எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆர்கன்ஸத்துக்கு வந்து, ஒரு சில அனிமல்ஸ்க்கு வந்து சிம்பிளாக இருக்கும் இந்த ஆர்கன் சிஸ்டம். ஒரு சில ஆர்கன்ஸத்துக்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸை வந்து இந்த ஆர்கன் சிஸ்டமில் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. சரியா? அதான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன் பிளாட்டிஹெல்மின்தஸ் has only a single opening to the outside of the body that serves as both mouth and anus and is hence called incomplete. So platyhelminthes பார்த்தீங்கன்னா, platyhelminthes அப்படின்னா தட்டை புழுக்கள். இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் தான் இருக்கும். அந்த சிங்கிள் ஓப்பனிங் தான் மவுத்தாகவும் இருக்கும், ஆனஸாகவும் இருக்கும். அதாவது சாப்பாடை விழுங்குறதுக்கும் ஒரே ஒரு அது சிங்கிள் ஓப்பனிங் தான். அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டும் அந்த சிங்கிள் ஓப்பனிங்கில் தான் நடக்கும். சரியா? ஸோ அதனால் இதை நம்ம இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? A complete digestive system has two openings, mouth and anus. Similarly, the circulatory system may be followed of two types. ஸோ ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டு ஓப்பனிங் இருக்கணும், ஒன்று மவுத், இன்னொன்று ஆனஸ். இப்போ நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு ஒரு ஓப்பனிங்கும் அண்ட் ரிமூவல் ஆஃப் வேஸ்ட்டுக்கு இன்னொரு ஓப்பனிங்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டூ ஓப்பனிங்ஸ் இருக்கிறது தான் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோன்னா அதுக்கு வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று க்ளோஸ் டைப். ஓப்பன் டைப் அப்படின்னா ஓப்பன் டைப் இன் விச் தி blood is pumped out of the heart and the cells and tissues are directly bathed in it, and closed type in which the blood is circulated through a series of vessels of varying diameters, arteries, veins and capillaries. அதாவது ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய பிளட் இருக்கு இல்லையா, இந்த பிளட்டை வந்து எந்த ஒரு க்ளோஸ்டு வெசல் க்ளோஸ்டு டியூப்லேயும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் சும்மா வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பிளட் ஃப்ளோ ஆகுறது தான் ஓப்பன் டைப். சரியா? ஸோ இந்த ஓப்பன் டைப்பில் பார்த்தோன்னா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் இந்த ரெண்டுமே வந்து பிளட்டில் வந்து மிதந்துட்டுருக்கும். ஓகே, அதே க்ளோஸ் டைப் அப்படின்னா ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய இந்த பிளட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு க்ளோஸ்டு வெசல் லைக் இந்த ஆர்ட்ரிஸ், வெயின், கேபிலரிஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டு வெசல்ஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஆர்ட்ரிஸ், வெயின், கேபிலரிஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டு டைப். ஓகேவா? சரியாப்பா, புரியுதா? அடுத்தது சிம்மெட்ரி. Animals can be categorized on the basis of their symmetry. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பாடி சிம்மெட்ரி, அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல், நேச்சர் ஆஃப் சீலம். ஸோ இதெல்லாம் பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேசிஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ சிம்மெட்ரியை வச்சு நம்ம வந்துட்டு அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம், கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸ்பாஞ்சஸ் ஆர் மோஸ்ட்லி asymmetrical. In essence, any plane that passes through the center does not divide them into equal halves. ஸ்பாஞ்சஸோட பாடி பார்த்தோன்னா அது ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். ஏசிமெட்ரினா என்னது? சிம்மெட்ரி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. கரெக்டாக? ஏசிமெட்ரினா என்னது? ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ ஸ்பாஞ்சோட பாடி வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். இன் எசன்ஸ், எனி பிளேன் தட் பாசஸ் த்ரூ தி சென்டர் டஸ் நாட் டிவைட் தெம் இன்டு ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஸோ இந்த ஸ்பாஞ்சஸை வந்து நம்ம சென்டர் வழியாக வந்து கட் பண்ணும்போது, எனி பிளேன் ஏதாவது ஒரு பிளேனில் சென்டர் வழியாக நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. சரியா? எந்த சைடில் நீங்கள் வந்து கட் பண்ணாலும் சரி, எந்த பிளேனில் கட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சிம்மெட்ரிக்கலான பாடி கிடைக்காது. ஓகேவா? 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்காது. அதனால் இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசிமெட்ரிக்கல். லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம வந்துட்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்மளுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குதா? கிடைக்காது. அதே மாதிரி இந்த சைடு நான் கட் பண்ணுறேன், கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி இந்த சைடு கிடைக்காது. எந்த சைடில் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. சரியா? அதுதான் ஏசிமெட்ரிக்கல் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். சரியா? When any plane passing through the central axis of the body divides the organism into 2 identical halves, it is called radial symmetry. ஸோ ஒரு ஆர்கானிசத்தை வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க. எனி பிளேன் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து கட் பண்ணும்போது எந்த பிளேனில் கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் கிடச்சிது அப்படின்னா, ஐடென்டிக்கல் தான் என்னது? ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிது அப்படின்னா, எந்த சைடில் கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடச்சிதுன்னா அது வந்து ரேடியல் சிமெட்ரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போது இதில் நான் சென்ட்ரல் ஆக்சஸ்லேருந்து எனி பிளேன் கட் பண்ணாலும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இந்த சைட்லேருந்து கட் பண்ணாலும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான். அதே மாதிரி இந்த சைடில் கட் பண்ணாலும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான் கிடைக்கும். இந்த சைடில் கட் பண்ணாலும் எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? சென்ட்ரல் வழியாக எனி பிளேன் கட் பண்ணும்போது எனக்கு 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதுதான் ரேடியல் சிமெட்ரி. எக்ஸாம்பிள் வந்து சீலன்ட்ரேட், டீனோஃபோர்ஸ் அண்ட் எக்கினோடர்ம்ஸ், இதிலெல்லாம் வந்து ரேடியல் சிமெட்ரி இருக்குது. Animals like annelids, arthropods, etc., where the body can be divided into identical left and right halves in only one plane, exhibit bilateral symmetry. So annelids, arthropods மாதிரியான அனிமல்ஸில் வந்து நம்ம only one planeல, ஒரே ஒரு பிளேனில் நம்ம கட் பண்ணும்போது அதுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். அதை நம்ம பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இந்த ஒன்லி ஒன் பிளேன், இந்த ஒரு பிளேன் நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்கும். வேறு எந்த பிளேனில் கட் பண்ணாலும் உங்களுக்கு 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. இதுதான் பைலேட்ரல் சிமெட்ரி. இப்போ இந்த இடத்துல இங்கே நான் கட் பண்ணுறேன்னு வைங்க, நம்மளுக்கு வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி இந்த சைடில் கட் பண்ணாலும் எனக்கு கிடைக்காது. அதே மாதிரி இப்படி கட் பண்ணாலும் கிடைக்காது. எந்த பிளேனில், இந்த ஒரு பிளேனை தவிர்த்து வேறு எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணாலும் 2 ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. இதுதான் பைலேட்ரல் சிமெட்ரி. சரியாப்பா? டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன். Animals in which the cells are arranged in 2 embryonic layers
An external ectoderm and an internal endoderm are called diploplastic animals. Example, coelenterate. ஸோ அனிமல்ஸோட எம்ப்ரியோ இருக்குல்ல, டெவலப்பிங் எம்ப்ரியோவுக்கு வந்து 2 germ லேயர்ஸ், அதாவது அதோட செல்ஸ் வந்து 2 லேயர்ஸ் 2 எம்ப்ரியானிக் லேயர்ஸில் வந்து அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த அனிமலை நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 லேயரில் எக்ஸ்டர்னல் வெளியே இருக்கிற லேயர் வந்து எக்டோடம், உள்ளே இருக்கிற இன்டர்னல் லேயர் வந்து எண்டோடம். சரியாப்பா? எக்ஸாம்பிள் வந்து coelenterate. இந்த டிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் coelenterate. An undifferentiated layer mesoglea is present in between the ectoderm and the endoderm. இந்த டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் பார்த்தோன்னா ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் மீசோக்லியா. சரியா? இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோடம் அண்ட் எண்டோடம் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். எக்டோடம் அண்ட் எண்டோடமுக்கு நடுவில் இடையில வந்து இந்த மீசோக்லியா இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சர் பாருங்கள், இது வந்து எக்டோடம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் எக்டோடம், இது வந்து எண்டோடம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதுதான் வந்து மீசோக்லியா. இது வந்து அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. Those animals in which the developing embryo has a third germinal layer, mesoderm, in between the ectoderm and endoderm are called diploplastic animals. Platyhelminthes to chordates. ஸோ அனிமல்ஸோட டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு வந்து தேர்ட் ஜெர்மினல் லேயர் இருக்கும், அது வந்து மீசோடம். சரியா? ஸோ இந்த மாதிரி தேர்ட் ஜெர்மினல் லேயர் 3 ஜெர்மினல் லேயர் இருந்ததுன்னா அது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இந்த மீசோடம் வந்து அதே மாதிரி மீசோக்லியா இருந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எக்டோடம் அண்ட் எண்டோடமுக்கு இடையில வந்து மீசோடம் இருக்கும். சரியாப்பா? இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டிஹெல்மிந்தஸ்லேருந்து கார்டேட்ஸ். ஓகேவா? அடுத்தது சீலோம். Presence or absence of a cavity between the body wall and the gut wall is very important in classification. So body wallக்கும் gut wallக்கு இடையில கேவிட்டி, குழிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, the body cavity which is lined by mesoderm is called coelom. ஸோ அந்த பாடி கேவிட்டியை, உடல் குழி இருக்கு இல்லையா, அந்த உடற்குழியை வந்து மீசோடம் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து லைன் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம சீலோம் அப்படின்னு சொல்கிறோம். பாடி கேவிட்டியை மீசோடம் வந்து லைன் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு பேர் சீலோம். அனிமல்ஸ் possessing coelom are called coelomates. எக்ஸாம்பிள் annelids, mollusks, arthropods, echinoderms, hemichordates and chordates. இந்த சீலோம் இருக்கிற அனிமல்ஸை நம்ம சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா, இதுதான் சீலோம். இந்த சீலோமை லைன் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மீசோடம். கரெக்டாக? இதான மீசோடம் பார்த்தோம்ல. இந்த மீசோடம் என்ன பண்ணுது, பாடி கேவிட்டியை வந்து லைன் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு பேர் தான் சீலோம். சரியா? இந்த சீலோம் இருக்கிற அனிமல்ஸை நம்ம சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Some animals, the body cavity is not lined by mesoderm. Instead, the mesoderm is present as scattered pouches in between the ectoderm and endoderm. ஸோ சில அனிமல்ஸில் பார்த்தோன்னா அந்த பாடி கேவிட்டி, உடற்குழி இருக்குல்ல, அது மீசோடம்னால லைன் பண்ணப்பட்டிருக்காது. சரியா? நாட் லைன் பை மீசோடம். அதுக்கு பதிலாக இந்த மீசோடம் வந்து எக்டோடம் அண்ட் எண்டோடம் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில வந்து பவுச்சஸ் மாதிரி செதறி போயிருக்கும், ஸ்கேட்டர்ட் pouches. சரியா? செதறி போயிருக்கும். Such a body cavity is called pseudocoelom and the animals possessing them are called pseudocoelomates. Example Achelminthes. ஸோ இந்த மாதிரி பாடி கேவிட்டியை மீசோடம் வந்து லைன் பண்ணிகிட்டு இருக்காம அந்த எக்டோடம் அண்ட் எண்டோடமுக்கு இடையில வந்து ஸ்கேட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூடோசீலோம். சரியா? இந்த மாதிரி சூடோசீலம் இருக்கிற அனிமல்ஸை சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அசெல்மிந்தஸ். The animals in which the body cavity is absent are called acoelomates. Example platyhelminthes. சில அனிமல்ஸ்க்கு பாடி கேவிட்டியே இருக்காது, அந்த அனிமல்ஸை நம்ம acoelomates அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸாம்பிள் platyhelminthes.
Segmentation. In some animals, the body is externally and internally divided into segments with a serial repetition of at least some organs. ஸோ சில அனிமல்ஸில் பார்த்தோன்னா அதோட பாடி வந்து உள்ளே வெளியே வந்து செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். சரியா? இது வந்து சீரியல் ரெப்பிட்டேஷன், அதாவது தொடர்ந்து ரெப்பிட்டேட்டிவாக வந்து செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் சில அனிமல்ஸில் பார்த்தோன்னா ஆர்கன்ஸ் வந்து இந்த மாதிரி சீரியல் ரெப்பிட்டேஷன் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இன் earthworm the body shows this pattern called metameric segmentation and the phenomenon is known as metamerism. ஸோ நம்ம வந்துட்டு எர்த்வார்மில் பார்த்தோம் அப்படின்னா மண்புழு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி தான் இருக்கும். செக்மெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து செக்மெண்டேஷன். ஓகேவா? இதை என்ன சொல்கிறோம்? மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரியாப்பா? அடுத்தது நோட்டோகார்டு. Notochord is a mesodermally derived rod-like structure formed on the dorsal side during embryonic development in some animals. அதாவது நோட்டோகார்டு அப்படின்னா எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்போது எம்ப்ரியோவில் டார்சல் சைடு, அதாவது பேக் சைடில் உருவாகக்கூடிய ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த நோட்டோகார்டு வந்து எங்கேருந்து டெவலப் ஆகுது, இதோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி அதில் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் என்ன இருக்கும், எம்ப்ரியோவுக்கு வந்து 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். எக்டோடம், எண்டோடம், மீசோடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீசோடம் அப்படிங்கிற ஜெர்ம் லேயரில் இருக்க செல்ஸோட ப்ரிமிட்டிவ் நோடில் இருந்து தான் இந்த நோட்டோகார்டு வந்து டெவலப் ஆகுது. சரியாப்பா? அனிமல்ஸ் வித் நோட்டோகார்டு ஆர் கால்ட் கார்டேட்ஸ் and those animals which do not form this structure are called non-chordates. ஸோ எந்த அனிமல்ஸ்க்குலாம் இந்த நோட்டோகார்டு இருக்கோ அந்த அனிமல்ஸை நம்ம கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த அனிமல்ஸ்க்கு கார்டேட்ஸ் இல்லையோ அதை நம்ம நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் கார்டேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா டு எக்கினோடம்ஸ். சரியாப்பா? கார்டேட்ஸ்க்கு நாமளே ஒரு எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்கே ஒரு எக்ஸாம்பிள்.